ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மீட்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 35:1. கர்த்தாவே, என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். ஹல்லேலூயா. தாவீதினுடைய சங்கீதம் 35ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் வழக்காளிகளோடே வழக்காடும். எனக்காக நீங்க வழக்காடுங்க. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தரை பார்த்து நடக்கிறேன், கர்த்தரை நம்பி நடக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டு நடக்கிறேன், நான் அவருக்கு பயப்படுறேன், அதனால அவர் எனக்காக வர சொன்னா அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை அவரிடத்துல இருக்கு. நீர் என் வழக்காளிகளோட வழக்காடும். எனக்காக, என்கிட்ட யுத்தம் பண்றவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட யுத்தம் பண்ணுகிறோட யுத்தம் பண்ணும், எனக்காக நில்லுங்கப்பா. தாவீதுக்காக வழக்காடுறவங்க யாரும் இல்லை. ஏன்னா அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமா இருக்காங்க. ஏன் தகப்பனே தாவீது பக்கமா நிக்கல, இல்ல மாமனார் வீடு நிக்கிறாங்களா, அவங்களும் நிக்கல, அவங்க தான் எதிராளியே இல்லை. தாவீதுக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள், விரோதமாய் பேசுகிறவர்கள். எப்பயுமே நார்மலா சொல்லுவோம், ஆளுங்கட்சிக்காக எப்பயும் கொஞ்சம் பேர் நிற்பான். அந்த காலகட்டங்களில் சவுல் ரூலர், அவர் தான் ராஜா. அவருக்காக பேசுறவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அவருடைய கோத்திரத்துல, பென்யமின் கோத்திரத்துல இருந்து பேசுகிறவங்க எவ்வளோ பேர் சவுலுக்காக நிக்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஆனா தாவீதுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக வழக்காடுறதுக்கு, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுறவங்க யாருமே இல்லையா? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்காக பேசுறவங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்காக பேசுகிறவர்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். டைரக்டா அவர் பேசுறதா இல்லையா, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுறதுக்கு, உங்களுக்காக வழக்காடுறதுக்கு, உங்களுக்காக நிற்கிறதுக்கு கர்த்தர் ஆட்கள் எழுப்புவார். உங்களுக்காக விரோதமா யுத்தம் பண்றாங்களா, சண்டைக்கு வராங்களா, சண்டை போடுறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க எங்கேயும் போய் சண்டை போடாதீங்க. கர்த்தர் எங்கிருந்து யாரை கொண்டு யுத்தத்தை திருப்பி விடணும், யார் மூலியமா அதை அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். கர்த்தரை பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்காக அப்பா நிற்பார். ஏசு கிறிஸ்து நிற்பார், ராஜாதி ராஜா நிற்பார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவர், எங்களுக்காக வழக்காடுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள், எத்தனை வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை எத்தனை சுமந்து திரிகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள். எத்தனை மக்கள் விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். எங்களுக்கு ஆண்டவரை ஃபேஸ் பண்ண திராணி இல்லையே, அவங்களை அடிப்பதற்கு எங்களுக்கு, நாங்கள் பயப்படுகிறோமே, கர்த்தருடையவர்கள் நாங்கள் சண்டைக்கு போகலாம் என்று நிற்கிறோமே, ஆனாலும் நாங்கள் யாரிடத்துல போது உம்மிடத்துல நிற்கிறோமே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் யுத்தம் பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்வீராக, நீர் இறங்கி கிரியை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளை கைவிடாதிருங்க. இந்த கண்ணீரின் நிலை மாறட்டும். எங்களுக்கு எதையும் செய்ய திராணி இல்லையே அப்படி என்று அழுகிற உடைய பிள்ளைகளை நான் நினைக்கிறேன். கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை நான் நினைக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பயங்கள் நீங்கி ஆண்டவரே, உங்களுடைய யுத்தத்தை, நீர் செய்கிற யுத்தத்தை அவர்கள் காணும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.